பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி கதிரை நினைச்சு முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கோமதி ஐயோ ஆரம்பிச்சுட்டாடி இவ ஒரு கதிர் புராணத்தை. ஏண்டி என்னடி உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை உங்க பையன் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் ஆரம்பிச்சுட்டாடி. என்னடி இப்ப என் பையன் உன்னை இப்ப என்னடி பண்ணான்றாங்க. அத்தை கதிர் என்கிட்ட ரொம்பவே பெரிய பொய் சொல்றான். கதிர் சென்னையில தான் இருக்கான், ஆனா நான் சென்னையில இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்றான் அத்தை, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நீ கதிரை பார்த்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீனா அத்தை நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்ல, அப்ப போற வழியில அங்க ஒரு ஓரமா இளநீர் கடையில கதிரை பார்த்துதான் இவ சொன்னான். நான் திரும்பி பார்த்தா அங்க கதிர் இல்ல அத்தன்றாங்க. ஏண்டி இளநீர் வாங்குறதுக்காக குன்னக்குடியில இருந்து சென்னைக்கு வந்திருப்பானா? என்னடி பேசுற? அத்தை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் பார்த்தது கதிர் தான். மீனக்காவை கூப்பிட்டு காட்டுறதுக்குள்ள அவன் இல்ல மறைஞ்சிட்டான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே ராஜீவ் ஏதோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைக்கிறான். ஏடி செந்தில் கூட சொன்னானே அவன் திருச்சிக்கு ஏதோ வேலையா போயிருக்கான்னு சொல்லிட்டு அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே கோமதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நம்ம ராஜி அடிக்கடி அதே விஷயத்த சொன்னதோ கோமதிக்கு இது ஒரு மாதிரியா ஷாக்கிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா இப்படி நடக்காதே. எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு முறை போன் பண்ணி கேட்டுக்கலாம் கதிருக்குன்னு சொல்லிட்டு கதிருக்கு கால் பண்ணலான்னு சொல்லி கோமதி எனக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கலான்னு கிச்சனுக்கு வர்ற மாதிரி வெளியே கால் பண்றாங்க. இப்போ அந்த இடத்துல முத்துவேல் தூங்கிட்டு இருக்காங்க. கதிர் போனை எடுத்துட்டு வெளியே மா சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கதிரு நீ அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேதானே? அம்மா கிட்ட உண்மையை சொல்லவில்லை, நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அம்மா நான் சென்னையில தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க சென்னையில ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, அவரை மீட் பண்ணதான் வந்திருக்க. ஏண்டா உன் பொண்டாட்டி இங்க நீ இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவரு கூட யாருமே இல்லம்மா, பக்கம் கூட நகர முடியாது. நான் சென்னையில இருக்கேன்ற விஷயத்த சொன்னா நீ வந்தே ஆகணும்னு அவ அடம் பிடிப்பா, அதனால சொல்லல, நீயும் சொல்லாத. கதிரு நீ எதுவும் பண்ணல, எந்த விஷயத்தையும் மறைக்கல இல்ல. அம்மா நான் உன் புள்ள, என் அம்மா அப்படி வளர்க்கலன்னு கதிர் சொன்னதும் இதை கேட்டு கோமதி சந்தோஷப்படுறாங்க. போன் பேசிட்டு வந்ததுமே உடனே முத்துவேல் கேக்குறாங்க, யார் போன்ல? என்னுடைய அம்மா, உன்னுடைய தங்கச்சின்னு சொன்னதும் உடனே மறுக்கிறாங்க. இங்க பாருங்க, இனி நீங்க மறுச்செல்லாம் நான் எல்லாம் பயப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேலுக்கு பழைய ஞாபகம் வருது. என்னுடைய தங்கச்சி என் மேல அவ்வளவு அன்பு பாசம் வச்சிருந்தா, கடைசியில இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு உன் அப்பான்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என் அப்பா ஒன்னும் எந்த தப்பும் பண்ணல, அம்மாவா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல, உங்க தங்கச்சி கிட்ட நீங்க பேசலாம். இல்ல இப்ப அவ பாண்டியனோட பொண்டாட்டியா இருக்கான்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே கதிர் இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருப்பீங்கன்னு பாக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அன்னுன்யமா இருக்காங்க. முத்துவேலுக்கு ராஜிய பத்தின ஃபீலிங்கும் இருக்கு, கோமதி பத்தின ஃபீலிங்கும் இருக்கு. இப்ப சென்னையில ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் முத்துவேல் எந்த அளவுக்கு மனசு மாற போறாங்க, ராஜு கிட்டையும் கோமதி கிட்டையும் அன்பா பாசமா பேசுவாங்களாம். அப்படி ஒருவேளை முத்துவேல் பேசினா அதுக்கு சக்திவேலியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, இந்த முத்துவேல் எப்படி சமாளிக்க போறாங்க, குடும்பம் ஒண்ணு சேருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.